இதுக்கு முன்னாடி இவரை பார்த்துருக்கீங்களா? இவர் தான் துபாயினுடைய இளவரசர். வளர்ந்துட்டாரு, சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவர் யாரை தாக்கி பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஈரானுடைய மிகப்பெரிய அளவிலான வணிகம் அப்படிங்கிறது ஒரு 47 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டது. இப்போ அதை எல்லாத்தையும் அடித்து ஒட்டச்சு தடையை தாண்டி தனித்தன்மையை வெளிப்படுத்தி இப்போது ஒரு பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்காங்க ஈரான். அது என்ன டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. நம்ம இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கிற சில நிமிடங்களுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 5.4 அப்படிங்கிற ரிக்டர் அளவுகோலில் பதிவாக இருந்த காட்சிகள் இது. நிலநடுக்கத்தோட தீவிரத்தை ஒரு சிசிடிவி காட்சி படம் பிடிச்சி காட்டினது. அது நம்முடைய பார்வையிலையும் பட்டுச்சு. நான் பார்த்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணாட்டி எப்படி? அதான் எப்படி நம்மெல்லாம் நல்ல ஊரில் வாழ்கிறோம், நிலநடுக்கம் இல்லாத ஊரில். நல்ல ஊருன்னு சொல்லாத, நல்ல நாடுன்னு சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு மோடி அவர்கள் சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. அதுவும் நம்ம கண்ணில் பட்டுச்சு. இந்திய அரசியலில் நாடு தான் முக்கியமானது, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இந்த புதிய கோட்பாடு தேசிய நலன் அனைத்திற்கும் மேலானது அப்படிங்கிறத அந்த அடையாளத்தோடு நீங்கள் பயணம் பண்ணுங்க. இந்திய பொருட்களை வாங்குங்க, தற்சார்பு கொள்கைகளுக்குள்ளே போங்க, ஆடு மாடு கோழி உள்ளிட்ட விஷயங்களை வீடுகளுக்குள்ளே வளர்க்க பழகுங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதெல்லாம் வளர்க்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பாருங்க. भारत की राजनीति में एक नया सिद्धांत स्थापित किया है। राष्ट्र प्रथम का सिद्धांत, राष्ट्रीय एकता, राष्ट्र हित, सर्वोपरि, ये हमारी पहचान बन गई। புரியுதுல? எனக்கு இந்த மாதிரி டெம்பரவரியான சீஸ் ஃபயர் டீல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்போது பாகிஸ்தானுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஈரான். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் டெஹ்ரான் சைடில் இருந்து ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. போர் நிறுத்தங்களை கடைபிடிப்பதில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிறந்ததொரு வரலாறு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. அவங்க அத்துமீறி தாக்குதல் நடத்த தான் செய்வாங்களே தவிர அவங்களுக்கு ஒப்பந்தம் பற்றிய விழிப்புணர்வோ அதை காப்பாற்றணுங்கிற அந்த நல்ல எண்ணமும் கிடையாது அப்படிங்கிறத ராய்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி சேனலுக்கு ஈரானை சேர்ந்த முக்கியமான மூத்த அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லாவினுடைய இயக்கம் அவங்க ஒரு பிரிட்டிஷ் போர்க்கப்பலை இஸ்ரேலிய கப்பல் அப்படின்னு தவறாக நினச்சி அதன் மீது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை கொண்ட செலுத்தியதில் அந்த கப்பல் சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இது பார்க்குறதுக்கு சீனாவோட கப்பல் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை சீனா கிட்ட இருந்து பிரிட்டன் அதை வாங்கவும் செஞ்சுருக்கலாம். எது எப்படியோ சீனாவினுடைய சிம்பல் மாதிரி டிராகனோட சிம்பலோடு பயணப்படக்கூடிய இந்த பிரிட்டிஷ் கப்பல் பிரிட்டிஷினுடைய கொடி இந்த இடத்துல சுமந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? அந்த மாதிரியான காட்சிகள் அரங்கேறவும் தான் லெபனான் அடிச்சிருக்காங்க. வடிவேலு ஒரு குட்டி மீசை வச்சுருப்பார். உடனே குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மீசையில் அடி அடின்னு அடித்து இரத்த காயம் ஏற்படுத்திடுவார். அதற்கு பிறகு இந்த இடத்துல கிருதா வச்சுருப்பார். கிருதாவிலையும் ஓங்கி அடித்து பயங்கரமாக காயத்தை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வடிவேலுவினுடைய காமெடியை பார்த்த நபர்களுக்கு நன்றாக புரியும். அது மாதிரி ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க படையெடுப்புக்கு ஆதரவு அளித்ததற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தை பொலன்னு பொலந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈரான். தொடர்ச்சியாக ஷார்ஜா நகரில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் நிலையத்தின் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அங்கே புகமூட்டமாக கிடக்கு. போகிற வழியில் எல்லாமே ஒன்வே அட்டாக் ட்ரோன் தான், அதாவது ஒரு வழி தாக்குதல் ட்ரோன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான அட்டாக் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த யுஏஇயும் இப்போது பயந்து போய் கிடக்கு. அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. துபாயில் இருக்கக்கூடிய நிறையா நண்பர்கள் இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறையா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு டெம்பரவரியாக க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான். இது ஒரு வகையில் கஷ்டமான விஷயந்தான். என்னுடைய நண்பர்களே 4 பேர்
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அந்த வகையில் இது கடினமான காலகட்டம் தான், இருந்தாலும் நமக்கான உயிர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஸோ தொடர்ச்சியாக இப்போ நிலவக்கூடிய நிலையில் இருந்து இந்த நிலைமை டக்குன்னு மாறலாம், இன்னும் மோசமாகவும் போகலாம். கவனமாக இருங்க. ஈரான் அட்டாக் பண்ணப்போ அந்த இடத்துல வந்து ஏற்பட்ட புகை மூட்டங்கள் வந்து அப்படியே தெரியுது. அந்த இருக்கு பாருங்க, ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே. ஈரானுடைய புஷேர் அப்படிங்கிற அந்த அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி கதிர்வீச்சு அபாயம் இருக்கிறதா நம்ம செய்தி ஒன்று போட்டிருந்தோம். சரி பிரசாத், அதில் ஈரானுக்கு தானே பிரச்சனை, மற்ற நாடுகளுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் IAEA உள்ளிட்ட அந்த முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே இப்போ அதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க? ரஷ்யா கூட 198 வீரர்களை எடுத்துக்கிட்டாங்கல்ல, விஞ்ஞானிகளை. எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், 2,50,000 மக்கள் வசிக்கக்கூடிய அந்த புஷேர் அப்படிங்கிற நகரம் இருக்குல்ல, அது ஈரானுடைய தலைநகரை விட குவைத்து, பக்ரைனு, கத்தார் இந்த நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் சிரமமான விஷயம். அப்போது பாதிப்பு எங்கெங்கே ஏற்படும்? குவைத்துலையும், பக்ரைன்லையும், கத்தார்லையும் தான் அதிக அளவிலான பாதிப்பு, கதிர்வீச்சு அபாயங்கள் ஏற்படும். இதுக்குத்தான் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து IAEAக்கு ப்ரெஷர் போட்டு அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது வைக்கக்கூடாத இடத்துல வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையினுடைய தீவிரம். ஜியோனிசம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துணை பிரதமர் இந்த இருக்கார் இல்லையா, இப்போ தான் குழந்தையாக இருந்து இப்போ தான் மீசையெல்லாம் முளைச்சி பெரிய ஆளாக மாறி இருக்காரு. அப்படிப்பட்ட நபர் வந்து யாருக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உலக அரசியலில் பாகிஸ்தான் முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்டாகவும் இது பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் அப்படிங்கிறது இப்போ UAE சைட்லேருந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தானில் இருந்த எங்களது கிரிக்கெட் வீரர்களை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை UAE கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க பேசுவாங்க. ஸோ அவருக்கேற்ற அந்த பக்குவத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்த சில மாதங்களுக்குள் எங்கள் மண்ணிலிருந்து ஒவ்வொரு பாகிஸ்தானியரையும் நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி பேசியிருக்காரு. உண்மையிலே இது பெரிய விஷயம்தான். அப்படி ஒரு சம்பவத்தை UAE செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். துருக்கியை சேர்ந்த ஓஷன் தண்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கப்பல், அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து டைரெக்டாக போயிடுச்சு. இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் 3வது கப்பல் அது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து துருக்கிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஈராக்கில் இருந்து கச்சா எண்ணெயை மலேசியாவுக்கு கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்குறோம். பிப்ரவரி 2026 பிற்பகுதியில் மோதல் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து துருக்கிக்கு சொந்தமான 3 கப்பல்கள் வளைகுடா பகுதியிலிருந்து வெளியேறி இருப்பது ரொம்ப சாதகமான விஷயம். மேலும் 12 கப்பல்கள் அந்த பகுதியிலேயே சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கூடுதல் தகவலும் கிடச்சிருக்கு. துருக்கி அப்படிங்கிற நாடு மத்தியஸ்தம் பண்ணுறதுல பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூடுதல் தகவலும் ப்ளஸ் ஈராக்கும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அண்டை நாடுகளோட நட்புறவை ஈரான் பலப்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது. பாகிஸ்தான் முன்மொழிஞ்ச அந்த சீஸ்ஃபயர் டீல் 45 days அதை பற்றிலாம் நாங்கள் வந்து மொத்தமாக மறுப்பு தெரிவிக்கலை, கன்சிடர் பண்ணுறோம், எங்கிட்ட பதில் இருக்குது. ஆனால் ஒரு ஒப்பந்த முன்மொழிவுக்கான நாங்கள் ஒரு பதில் கொடுக்குறோம் அப்படின்னா அது எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்ல. ரெண்டாவது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபரும் ஓகே சொல்லணும்ல. அப்படிப்பட்ட ஒரு பதில் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் அதை பொறுமையாக தான் சொல்லுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சரியான நேரத்தில் அதை வெளியிடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. குவைத், நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம், எதுக்குடா எங்களை போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் குவைத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய வேதிப்பொருள் ஆலை மீது ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய வேதிப்பொருள் ஆலை மீது சமீபத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிச்சிச்சு. அதுக்கு தண்டனையாக தான் குவைத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்த சூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க ஈரான். ஃபார்ஸ் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இஸ்ரேலுக்கு சொந்தமான SD-N7 அப்படிங்கிற கொள்கலன் கப்பலை IRGC படை இப்போ விரட்டி வேட்டையாடி இருக்காங்க. இது தொடர்பான காட்சிகள் நெட்டிசன்களால் அதிகமான அளவில் பகிரப்படுது. எப்படியெல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நெட்டில் பார்த்து கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளஸ்டர் பாம்பை வச்சு ஈரான் விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அசாத்தியமானது தான். டெல்லவினுடைய நகரத்தில் பினேப்ராக் பெட்டாதிக்வா அப்படிங்கிற இடத்துல இஸ்ரேலுடைய படைகள்லாம் இறங்கி இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது IDF படைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த அடி விழுந்திருக்கு. உடனே வந்து பாதுகாப்பு படையினர் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய கார் உள்ளிட்ட ஏகப்பட்ட பொருட்கள் வந்து சேதாரமாக இருக்குது. உயிரிழப்புகள் ஏற்பட்டது தொடர்பான விவரங்களை இஸ்ரேல் வெளியிட மறுக்கிறாங்க. துபாயினுடைய இளவரசர் பற்றிய செய்திகள் தான் இப்போ ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு. அவர் எப்படியோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீடியாவினுடைய கண்கள்லாம் நம்ம பட்டோம் அப்படின்னா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு.
அதனால் அடுத்தடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானுக்கு சொந்தமானது அல்ல அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அது அனைவருக்கும் பொதுவானது, சுதந்திரமானது, நியாயமான வர்த்தகத்திற்கு, உலகத்திற்காக அது திறக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொதுவான ஒரு பார்வையை பதிவு செஞ்சுருக்காரு. துபாயினுடைய இளவரசர் இப்போது மீடியாவின் கண்களில் அப்படியே ஃபோக்கஸ் செய்யப்படுகிறார். உலகத்திலேயே முதலாளிகள்லாம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காலகட்டம் இதுதான். அந்த வகையில் தொடர்ச்சியாக பிளாக் ராக்கினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி லாரி பிங்க் இப்போது ரஷ்யா உக்ரைன் போரில் தன்னுடைய நிறையா பணம் ரஷ்யாவுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கு, அதை வெளியில் எடுக்க முடியல. ஈரான் உலக வர்த்தகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக தொடர்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஏன்னா இவரோட கம்பெனி பெரிய அளவில் டெவலப் ஆக முடியல இந்த வார் டயத்தில். ஸோ ஈரான் மறுபடியும் சந்தையில் இணையுது, பொருளாதார தடை உடையுது, 47 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. அப்படிப்பட்ட கால கட்டத்தை நெருங்கிட்டாங்க. ஸோ எண்ணெய் விலை அப்படிங்கிறது $40 இருந்து இப்போ எவ்வளவு $150 உயரக்கூடிய அபாயம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ உலகளாவிய அளவில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பிளாக் ராக்கினுடைய CEO சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போது கவனிக்கத்தக்கது. இது தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளும் பிரச்சனை. I can see it above $150 a barrel. We have two very extreme outcomes. And in my conversations throughout the world with the U.S. government, all that, to me, everybody has to recognize there's not going to be. மனுஷன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அவரை பற்றியது, தன்னலத்திற்காக அவர் பேசியிருக்கிறார். ஆனால் பொதுநலத்துக்காக பேசக்கூடிய மனிதர்கள் இங்கே கண்டுகொள்ளப்படாமலே இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகி போக வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்தையும் காப்பாற்றிக்கணும், இன்னொரு இடத்தையும் உருவாக்கணும். அப்படி பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் புதிதாக ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம். அந்த சேனலுக்கான பெயர் தான் என்ன வைக்கலாம், பேர் வச்சாச்சு, சமத்துவம் சிக்னேச்சர் அப்படின்னு வச்சுருக்கோம். அதில் இப்போ 2-3 வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் அதற்கும் தேவை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.